எனக்கு கேப் வந்துருச்சு. வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி வெட்டியா பேசிட்டு இருக்கலாம், எனக்கு டைம் இல்லை. ஹாய். உனக்கெல்லாம் எவன்டி வேலை கொடுத்தான்? ஏய், எனக்கெல்லாம் வேலை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. உன்ன மாதிரி படிக்காத ஆளுக்கு தான் வேலை கொடுக்க யாருமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் நீ என்னை பார்க்கும்போது பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருப்பேன். ஆனா நீ இதே இடத்துல இதே மாதிரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்ப. நான் கேப்ல போவேன். ஹாய். பேசாம பஸ்லயே வந்திருக்கலாம். அவகிட்ட சீன் போடுறேன்னு 500 ரூபாய் போச்சு கேபுக்கு. ஹலோ அம்மா, இன்னும் இன்டர்வியூவே முடியலம்மா. கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். நான் முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன். பை. நெக்ஸ்ட். எக்ஸ்கியூஸ். எனக்கெல்லாம் வேலை கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. உன்ன மாதிரி படிக்காத ஆளுக்கு தான் வேலை கொடுக்க யாருமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் நீ என்னை பார்க்கும்போது பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருப்பேன். ஆனா நீ இதே இடத்துல இதே மாதிரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்ப. நான் கேப்ல போவேன். ஹாய். ஹாய், வாங்க வாங்க, ப்ளீஸ் டேக் யூ சீட். ஃபைல். நேரம் எப்படி எப்படி பெரிய பெரிய கம்பெனில வேலை பாக்குறீங்க? என்னடிமா, நான் சொன்னதெல்லாம் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல. நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? இப்ப மட்டும் டீமா வருது வாயில. நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச், நான் படிக்காத லாஸ்ட் பெஞ்சா? இப்ப இந்த லாஸ்ட் பெஞ்ச் தாண்டி உனக்கு வேலை கொடுக்கணுமா இல்லையான்னு டிசைட் பண்ண போறது. காரை ஒரு நாள் சர்வீஸ் விட்டுருக்கோமே, பஸ்ல வரலான்னு பார்த்தா என்னென்ன பேச்சு பேசுற நீ? ஃபைல். இந்தாடி சைனா பொம்மை, என்ன வேற கம்பெனில வேலைக்கு சேர போறியா? உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் ஒரு பயம் வேலை கொடுக்க மாட்டான். நான் கொடுத்தாதான் உண்டு. உக்காருடி. என்னங்க மேடம்? ஒன்றும் இல்லைங்க மேடம். நம்ம என்ன அப்படியா பழகிருக்கோம். ஏதோ அறியாத புள்ள தெரியாம பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதடிமா. வச்சுக்கல வச்சுக்கல.